ராமதாஸ் சொல்லிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன் எனவும், ராமதாஸ் அப்போதே சொல்லியிருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பேன் எனவும் அன்புமணி ராமதாஸ் பரபரப்பாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். அன்புமணி ராமதாஸின் இந்த பரபரப்பான பேச்சு தொடர்பான முழு விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு 2024ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினேன். அதை மீறி பாஜக கூட்டணிக்கு சென்றது திரு அன்புமணி தான் என மிக முக்கியமான விமர்சனம் வைத்திருந்தார். அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தற்பொழுது திரு அன்புமணி பேசியுள்ளார். குறிப்பாக, என்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அப்போதே சொல்லியிருந்தால் நான் ஏன் அதிமுக கூட்டணிக்கு வேண்டாம் என சொல்லியிருப்பேன். என்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் சொல்லித்தான் பாஜகவுடன் 2024ஆம் ஆண்டு கூட்டணி பேசினேன். முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் தைலாபுரம் தோட்டம் வந்து சென்ற போது அவர் எதற்காக வந்தார் என நான் டாக்டர் ராமதாஸை கேட்டேன். அதற்கு அவர் பத்திரிகை வைப்பதற்காக வந்து சென்றார் என என்னிடம் கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் அப்போதே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் ஏன் வேண்டாம் என சொல்ல போகிறேன். ஐயா சரி என்று சொல்லியதால் தான் பாஜகவினர் தைலாபுரம் வீட்டிற்கு வந்தனர். அதன் பின்னர் தான் அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. தற்போது இல்லை என டாக்டர் ராமதாஸ் மறுக்கிறார். அவர் வயது முதிர்வு காரணமாக ஒரு குழந்தை போல மாறிவிட்டார். அவரை யாரும் விமர்சிக்க வேண்டாம் எனவும் திரு அன்புமணி கூட்டத்தில் பேசியுள்ளார். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது, கூட்டணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர் இருவருக்கும் விரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் மீதே குற்றச்சாட்டை தற்பொழுது அன்புமணி வைத்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.